அவருடைய வழி என்பது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை வழி. பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் இயக்கத்தை கட்டி காக்கிற பெரும் பொறுப்பை இளந்தலைவர் இன்றைக்கு தன் தோளிலே சுமந்து இயக்கத்தினுடைய பாசறையாக விளங்குகிறார். இளைஞரணி செயலாளராக தமிழக முதலமைச்சர் தளபதி இருந்த காலம் இளைஞரணியின் துவக்க காலம். அண்ணன் உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவருக்கு பின் அந்த இளைஞர் கூட்டத்தை லட்சக்கணக்கானவர்களை இயக்கத்தில் இணைத்து மீசை முளைக்காத இளைஞர்கள் கூட திமுக மீது ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஓயாமல் உழைக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம். சினிமா கவர்ச்சி, ஜாதிய கவர்ச்சி, மத கவர்ச்சி இவர்களுக்கு அப்பாற்பட்டு திராவிட சிந்தனையோடு பெரும்படையை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு உண்டு. அதுவும் பெரியார் வழி நிற்கிறார், ஆச்சரியம். திராவிடம் பேசுகிறார், ஆச்சரியம். இன்னும் சொல்ல வேண்டும் எனால் கலைஞரை போல் கொள்கை பற்றும் மொழி பற்றும் இனப்பற்றும் தந்தையை போல் கொண்டுள்ள ஒரு தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தலைமையில் திமுக புகழடையும், தமிழகம் வளரும், அகில இந்திய அளவில் திமுகவுடைய வளர்ச்சி உச்ச நிலையில் இருக்கும் என்பதற்கு இந்த பிறந்தநாள் விழாவில் 2026 தேர்தலில் அனைத்து தொகுதியும் வெல்லுவோம் என்று அண்ணன் உதயநிதி பிறந்தநாள் விழாவில் சூழலை ஏற்கிறோம். இன்னைக்கு வர்த்தகர் அணியின் சார்பில் மிக பிரமாண்டமாக அருமையண்ணன் காவிசி முத்துமாணிக்கம் அவர்கள், அண்ணன் பி டி பாண்டிச்செல்வம் அவர்கள், இன்னும் பகுதி கழக மாவட்ட கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐடி மூர்த்தி போன்றவர்களால் இணைந்து இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். பிறந்த நாள் விழா காணுகிற அண்ணன் உதயநிதி இன்னும் பல்லாண்டு பல நூறாண்டு வாழ்ந்து வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன்.